ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை. இது கதை மட்டும்தான். இதில் சொல்லுற காட்டுற பேய்ங்க மந்திரங்க தந்திரங்க எல்லாமே கற்பனை. நிஜ வாழ்க்கையில் பேய்ங்க இருக்கும்னு நம்ப வைக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. கிருதிமாவோட பேத்தி மந்திரவாதி பாட்டியை கொல்றதுக்காக ஜுஜுமுறை காளி கூட தந்திரம் பண்ணப்போ அது திரும்பி வந்து பூமியவே பிடிச்சிருச்சு. அப்போ அங்க வந்த லோக்கி அவளை காப்பாத்தி தூக்கிக்கிட்டு போனான். வீட்டில் இருக்கிற கோலத்துல இருந்த தாலியையும் மந்திரவாதி பாட்டி பொம்மையையும் பார்த்ததும் லோக்கிக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த பாம்பு குளத்தை பார்த்தா ஏதோ சூனிய வச்ச மாதிரியே தெரியுது. ஒருவேளை எங்க அம்மாவை ஏதாச்சும் பண்றாங்களா? என்ன இந்த கோலம் யாரு போட்டாங்க? விசித்திரமா பாம்பு குளத்துல தாலி என்ன? அந்த பொம்மை யாருது அப்படின்னு எதுவும் தெரியாதவன் மாதிரி கேட்டான். அது சர்ப்பபந்தன கோலம், அத நான் தான் போட்டேன். அந்த தாலி ஜுஜுமுரா தாலி. ஒரு கெட்டவளை சாகடிக்க போட்டு தந்துரும். ஆனா அது திரும்ப வந்து என்னைய பிடிச்சிருச்சு. கெட்டவளா? யார் அந்த கெட்டவ? இருக்காங்க, மந்திரவாதி பாட்டின்னு ஒரு கெட்டவங்க. எங்க அம்மா உனக்கு கெட்டவளா? அம்மாவோட ரசிகர்கள் கேட்டாங்கன்னா உன்னை அப்படியே உடச்சி எடுத்துருவாங்க. எப்படி சொல்ற பாரு. ஆமா, மந்திர பாட்டி மேல எதுக்கு நீ கோச்சிக்கிற? ஆடா, அது ஒரு பெரிய கதைப்பா. நேரம் வரும்போது நானே சொல்றேன். எங்க அம்மாவே கொள்றதுக்கு பாக்குதுன்னா கண்டிப்பா இவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும். ஆனா பார்க்கும்போது நல்ல பொண்ணு மாத்தான் தெரியுது. எப்படியாச்சு எங்க அம்மாவை எதுக்கு கொள்றான்னு நாம அப்படின்னு அங்கிருந்து போய் குள்ள பைய கூப்பிட்டு பூமி மேல ஒரு கண்ணு வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இவன் என் பாட்டியை கொலை பார்க்குறாளா? எவ்வளோ தைரியம் உனக்கு? அப்படி திட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாத ஒரு உருவத்துல பூமி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல உட்காந்துக்கிட்டு பூமி செய்யறத கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. லோக்கி மதுராவுக்கு போய் பூமியை பத்தி விவரமா பாட்டிக்கிட்ட சொன்னான். அப்படின்னா என் மேல பகையா தெரியற அந்த பொண்ணை குள்ள பைய பாத்துக்க சொல்லியிருக்க அதானே? சரி சரி. இது இப்படி இருக்கும்போது அங்கிருந்து ரொம்ப தூரத்துல தெரியற அந்த ஊரோட பேரு ரஜன்பூர். ரஜன்பூரோட ஊர் எல்லையில இருக்கிற மலையை தாண்டி போனா அங்க ஒரு கோவில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும்னா நிறைய பேர் காட்டு வழியா தான் போவாங்க. அந்த காட்டு வழியில தான் விரிஜா அப்படிங்கிற ஒரு முனிவர் இருப்பாரு. எப்பவுமே கண்ணை மூடிக்கிட்டு தம செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முனிவரை பார்க்க நிறைய பேர் அங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. வரவங்க எல்லாரும் அவருக்காக பழம் பால் இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில பேர் அவரை கிளிசாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை சாமி கிட்ட தான் சொல்லுவாங்க. சாமி, என் பொண்ணுக்கு இந்த மாசம் கல்யாணம் நடக்கணும், அப்படி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு விரிஜா கண்ணை திறந்து கிளிய பாப்பாரு. கிளி ததாஸ்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா ததாஸ்து கண்டிப்பா நடக்கும். நடந்ததும் தட்சணையா மறந்துடாதீங்க. விரிஜா சொன்ன மாதிரியே அந்த மாசத்திலே கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. வாக்கு கொடுத்தபடி காணிக்கை அவங்க உண்டியல்ல போட்டாங்க. அன்னையில இருந்து கிளி சாமியார் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை. ஆனா சில கேள்விகளுக்கு கிளி பதில் சொன்னதே கிடையாது. என் புள்ளைக்கு உடம்பு குணமாகி உயிர் பொழைப்பானா சாமி? அந்த கேள்விக்கு கிளி பதில் சொல்லல. அதனால விரிஜாவும் பதில் சொல்லல. அவரு வாயும் திறக்கல. அப்படியே அமைதியா உட்காந்துட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கிளி சாமியார் அந்த மண்டபத்துக்கு எங்கிருந்து வந்தாரோ, அந்த கிளி எப்படி வந்துச்சோ இது யாருக்குமே தெரியாது. இப்படி அவங்க மூலமா இவங்க மூலமா அந்த கிளி சாமியாரை பத்தி அந்த ஊர் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி கேட்கலான்னு திவான் கூட சேர்ந்து போய் என் பையனோட சாவு, என் பையன் சாகுற நிலைமையில இருக்கான். என் பொண்டாட்டி சாவு, என் பொண்டாட்டி பையனும் சாவ கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் செத்துருவேன். ஜமீன்தாரே, நிறுத்துங்க. அந்த கிளியோட கோஷம் தெரியாதா? அது ததாஸ்துன்னா நடக்கும். அப்படியா? என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். என் பொண்டாட்டி சாவ கிடக்குறான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கூட செத்துருவேன். அவங்க 100 ஆயுசா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனா கிளி எந்த பதிலும் சொல்லல. அமைதியா சுத்தி சுத்தி பாக்குதே ஒழிய பதிலே சொல்லல. தயவு செஞ்சு ததாஸ்துன்னு சொல்லுமா கிளி. உனக்கு பாதாம் பருப்பு கொடுக்குற, நவ்வாப்பழம் கொடுக்குற. நிறுத்துங்க உங்க வேஷத்தை. அது ததாசுன்னு சொன்னா நடக்குமா? என்ன நாடகமா? நடக்கும்பா.
கண்டிப்பா நடக்கும். சரி பார்க்கலாம். ஜமீன்தார் செத்தாங்கன்னா உன் பல்ல புடுங்கி வீசிருவேன். ஜாக்கிரதை. ததாஸ்து. அப்படி கிளி சொன்னதை பார்த்து விரிஜா ரொம்ப கோவமா அந்த கிளிய மறைச்சுக்கிட்டு இருந்தான். ஜமீன்தார் வீட்டுக்கு போய் பார்த்தா படுத்த படுக்கையா இருந்த பொண்டாட்டி புள்ளையும் செத்து போய் கிடந்தாங்க. அது ரொம்ப மாயம் நடந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நரத்துல 2 பேரும் ஒன்னா செத்து போயிட்டாங்க. அத கேட்ட உடனே ஜமீன்தாரும் அங்கேயே கீழே விழுந்துட்டாரு. அப்போ ஜமீன்தாரோட கைய பிடிச்சு பார்த்துட்டு வைத்தியர் சொன்னாரு, ஜமீன்தார் அவங்க செத்துட்டாங்க. அத கேட்டதுமே திவானுக்கு ரொம்பவும் கோவம் வந்து மண்டபத்துக்கு போய் விரிஜாவை 4 அடி மூஞ்சில அடிச்ச உடனே பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம விரிஜா அங்கிருந்து ஓடி போயிட்டான். இத்தனை நாள் ஜனங்க கொடுத்த உண்டியலை எடுத்துக்கிட்டு அந்த கிளிய கூண்டு விட்டு பறக்க விட்டுட்டான் திவான். அந்த தத்தாஸ்து கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இது இப்படி இருக்கும்போது ரஜன்பூருக்கு ரொம்ப தூரத்துல ஹிரணிபுரா அப்படிங்கிற ஊர் ஜமீன்தாருக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. பானு, கோபால், ஹரிஷ்க்கு தங்கச்சி தேவஜா தான் உயிர். தேவஜா பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தா. சுத்தி இருக்கிற அத்தனை ஊர் ஜமீன்தாரும் தேவஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்பவும் விருப்பப்பட்டாங்க. ஆனா அவளுடைய அண்ணனுங்களுக்கு மட்டும் தங்கச்சிய கட்டிக்க போறவன் பெரிய வீரனா இருக்கணும் அப்படின்னு பெரியவன் பானுவுக்கும், புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு கோபாலுக்கும், பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு கடைசி அண்ணனுக்கும் ஆசை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பையனை தேடி அவங்க எல்லாரும் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம அங்கேயே ஒரு வயசான கிழவி இருந்துச்சு. சமையல்காரிய கோட்டையில வேலை பார்த்துக்கிட்டு சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அவதான் சாத்ரிகா. பல வருஷத்துக்கு முன்னாடி அத்தல சித்தி பெறறதுக்காக அத்தல லோகத்துக்கு போனா அசுரேந்திரனுடைய பாட்டி, பிடுஷா மந்திரவாதியுடைய பொண்டாட்டி. ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்த பானு விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய பலசாலிய சந்திச்சான். அவனுக்கு தன்னுடைய தங்கச்சியை கொடுத்து கட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நான் வாக்கு கொடுக்குறேன். என் தங்கச்சி புருஷன் நீதான். உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அடுத்த மாசம் எங்க கோட்டைக்கு வா. எனக்கு சொத்து சுகம் அம்மா அப்பா யாருமே இல்ல. நான் ஒரு ஏழை. இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், நெஞ்சில தைரியம். ஆனா எனக்கு உன்னோட தங்கச்சியை கொடுக்குறேன்னு சொல்ற. உனக்கு பெரிய மனசு. உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இல்லைனாலும் நண்பா உனக்கு வாக்கு கொடுக்குறேன். தேவஜா உயிருக்கு ஏன் உயிரை பணைய வைப்பேன். அவளுக்காக நான் சாகிறதுக்கு தயார். அப்படி சொல்லி அவங்க ஊருக்கு போயிட்டான். இது இப்படி இருக்கும்போது 2வது அண்ணன் கோபால் ஒரு பெரிய மேதாவிய சந்திச்சான். அவன் நிறைய படிப்பெல்லாம் படிச்சிருந்தான். அவனுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு இல்ல. அவனோட பேரு மோகன். மோகனுக்கு தன் தங்கச்சி கொடுத்து கட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு கோட்டைக்கு வா அப்படின்னு சொன்னான் கோபால். 3வது அண்ணன் ஹரிஷ் ஒரு இடத்துக்கு போனப்போ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார சந்திச்சான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அவங்க சொத்தை விட 10 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு புள்ளதான். அதனால ஹரிஷ் ராஜேஷ்க்கு வாக்கு கொடுத்துட்டான். உன்ன மாதிரி நல்ல பையனுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா என் தங்கச்சி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருப்பா. உனக்கு வாக்கு கொடுக்குற. என் தங்கச்சி புருஷன் நீதான். இப்படி ஒருத்தங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்க 3 ஆட்களுக்கு அவங்க தங்கச்சியை கொடுத்து கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு அமாவாசை. ஹிரணிபுரம் மொத்தமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ஊருக்குள்ள எல்லாம் அமைதியா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சாத்ரிகா தேவஜா சாப்பிடுற சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து வச்சுட்டா. பாவம், எதுவுமே தெரியாம தேவஜா மயக்க போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. யாருக்கும் தெரியாம அவளை ஒரு மூட்டையா கட்டி தலையில சுமந்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா. ஏய் கிழவே, அந்த மூட்டையில என்ன? அழுக்கு தோணி நாளைக்கு ஆத்துல தோச்சிட்டு வர சொன்னாங்க அம்மா. சரி சரி போ. தேவஜாவை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு போய் கிணத்து பக்கத்துல அவளை வச்சு பம் பம் பிடோஷா, பம் பம் பிடோஷா, ரக்கரக்கா எழுந்திரு அப்படி மந்திரத்தை சொன்ன உடனே கிணத்துக்குள்ள இருந்து ஒரு மரக்கட்டை வெளியில வந்துச்சு. அது மேல தேவஜாவை படுக்க வச்சு அவ ஏறி உக்காந்து மந்திரத்தை சொன்ன உடனேயே பம் பம் பிடோஷா, பம் பம் பிடோஷா, ரக்கரக்கா பறந்து போ. காத்துல பறந்துகிட்டே அடர்த்தியான காட்டை தாண்டி நாகலங்கையை தாண்டி அக்னி கடலை தாண்டி ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுதான் அசுரேந்திர தீவு. இந்த பக்கம் தேவஜா காணும் அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எந்த ஒரு லாபமும் இல்ல.
தேவஜாவுக்காக அவங்க தண்டோராவும் போட்டாங்க. ஓஹோ, தேவஜா பற்றி சொல்கிறவங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் 1 லட்சம் தங்க நாணயத்தை கொடுப்பாங்க. ஹோய், நிறைய பேர் தேவஜாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா யாருக்கும் எதுவுமே கிடைக்கல. மயக்க மருந்தால ஒரு நாள் முழுக்க மயக்கத்துல இருந்தா தேவஜா. அடுத்த நாள் எழுந்திருச்சு பார்த்தப்போ குகையில தனியா தான் இருந்தா. பயந்து போய் வெளியே போகலான்னு நினைச்சு அவ குகையை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற கோடை தாண்ட முயற்சி பண்ணா. அந்த கோடை தாண்டி வெளியே போக முடியாதுமா. நீ சாத்ரிகா தானே? என்ன எங்க கொண்டு வந்திருக்க? அம்மா யாரு நீ? என்ன ஏன் அடிச்சு வச்சிருக்க? நல்ல அழகான பொண்ணு, சுவாதி நட்சத்திரம், சுவாதி லக்னத்துல பிறந்திருக்கிற உன்னை என் பேரை அசுரேந்திரனுக்கு கொடுத்து கட்டி வச்சா அவனுக்கு தோல்வி இருக்காது. அதனாலதான் இத்தனை நாளா உன் வீட்டுல வேலைக்காரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பேரன் அதுல சித்தி பொருந்துறதுக்கு இன்னும் 3 வருஷமாவது ஆகும். அப்ப வரைக்கும் நீ இங்க அடப்பட்டு தான் இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் போட்டிருக்கிற அந்த ரக்ஷா கோடை தாண்டி உன்னால வெளியே போக முடியாது. அப்படியே இந்த கோடை தாண்டி போனாலும் உங்க ஊருக்கு போகணும்னா அக்னி கடல், நாகலங்கை, பிசாச்சி தீவு இதை தாண்டி போறது உன்னால முடியாது. வேற எதுவும் பண்ண முடியாம அவ அந்த குகையிலேயே அடப்பட்டு கிடந்தா. என்னதான் அழுதாலும் சாத்ரிகா மனசு கரையவே இல்லை. எதுவும் பண்ண முடியாம தேவஜா அழுதுட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அந்த பக்கம் அவளுடைய அண்ணனுங்க 3 பேரும் அவளை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே இருக்கும்போது மாசங்களும் ஓடி போயிடுச்சு. விஜய், மோகன், ராஜேஷ் 3 பேரும் தேவஜா காணோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனா ஊருக்குள்ள யாரோ தேவஜா ஏதோ பக்கத்து ஊருக்காரனோட ஓடி போயிட்டா அப்படின்னு பொருளிய கலப்புனாங்க. இன்னொருத்தங்க தேவஜா யாரோ வேலைக்காரனை விரும்பி அது பிடிக்காம ஜமீன்தார் தேவஜாவை கொன்னு காணாமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கதையா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவமானத்துல 3 அண்ணனுங்களும் கவலைப்பட்டாங்க. முதல்ல நாம தேவஜாவை கண்டுபிடிக்கணும். அவ காணாம போன இடத்துல காவலா யார் இருந்தாங்க? அப்படி அன்னைக்கு ராத்திரி காவலுக்கு இருந்தவங்களை கூப்பிட்டு பேசி வேலைக்காரி சாத்ரிகாவோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ கிணத்துக்கு பக்கத்துல காலடி தடங்கள், ஒரு தங்க கொலுசு, அப்புறம் ஒரு எலும்பு கூடோட காலடி தடங்கள். அது எல்லாத்தையும் பார்த்த மோகன் புத்திசாலித்தனமா ஒருத்தி வாசலுக்கு வந்தா, மூட்டைய திறந்தா, அதுல இருந்து ஒருத்தரை வெளியே எடுத்தா. 4 எலும்பு கூடோட கால் தடம், வெளியே போன அடையாளமே இல்ல. இந்த கொலுசு யாரோடது? கண்டிப்பா இந்த கொலுசு என்னோட தங்கச்சியோடது அப்படின்னு கிணத்துல தேடினாங்க. அதுலயும் எதுவும் இல்ல. கண்டிப்பா வானத்துல பறக்குற ஏதாச்சும் ஒண்ணு தேவஜாவை தூக்கிட்டு போயிருக்கோம். ஆகாயத்துல பறக்குறதுன்னா கமரா ஒரு ஜமீன்தாரோட மாப்பிள்ள புவன் கிட்ட பறக்குற குதிரை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்கதான் பண்ணிருப்பாங்களா? தாமதிக்காம அவங்க அந்த ஊருக்கு போய் பார்த்தா அது எந்த இல்ல, அதுல முதலாளி சிக்கிடாவோ அவங்க கிட்டதான் நான் வாங்கினேன். ரெக்கக்கலை பாதையில அது உடஞ்சிருச்சு. அவங்க கிட்ட இன்னொரு மரக்குதிரை இருக்கு. அப்படி அவங்க இருக்கிற இடம் சொன்னப்போ 3 பேரும் அங்க போனாங்க. குதிரையை உத்து பார்த்தப்போ அதோட பாதங்கள் குதிரை பாதங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. தேவஜாவை தூக்கிட்டு போனது இது ஒண்ணு மட்டும் இல்ல, அதோட காலு எலும்பு கூடு காலு. இப்போ என்ன பண்றது? இந்த குதிரை மேல பறந்துகிட்டு மனுஷங்க இல்லாத நிர்மானுஷமான இடத்துல நாம தேடணும். நான் போறேன். சிக்கி தாத்தா, இந்த குதிரையை கொடுக்குறியா? சும்மா நான் எதுக்கு கொடுப்பேன்? 1 லட்சம் வரகத்தை எனக்கு கொடுங்க. நான் கொடுக்குறேன். அப்படி லட்ச வராகங்களை கொடுத்து குதிரையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து நடந்த விஷயங்களை 3 அண்ணனுங்களுக்கும் தெரியப்படுத்தினாங்க. அப்படின்னா மோகன், நீ தேவஜாவை தேடுறதுக்கு போறியா? ஐயோ, எனக்கு பயம். நான் அவ வர வரைக்கும் எங்கேயே காத்திருக்கிறேன். அந்த குதிரை மேல என்னால போக முடியாது. அப்படின்னா ராஜேஷ், தேவஜாவை தேட நீ போறியா? இல்ல இல்ல, என்னால முடியாது. வயரன்னா எனக்கு பயம். ஆனா இந்த குதிரையை வாங்கினது நான் தானே. சரி, நான் போறேன். மரக்குதிரை எப்படி பறக்கும்னு நீங்க சொல்லுங்க. ஒண்ணு வேணாம், நான் போறேன் அப்படின்னு குதிரை ஏறி தேவஜாவை தேடிக்கிட்டு போனா. அந்த பக்கம் தீவுல தனியா இருக்க முடியாம அழுதுகிட்டு இருந்தா தேவஜா. அப்பதான் மலைக்கு கீழே போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்த சாத்ரிகா கோவமா எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்டா. என்னால தனியா இருக்க முடியல.
எனக்கு துணையா ஒரு தோழி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க யாராலையும் நடந்து வர முடியாதுமா. இங்க வந்து சேர யாராலையுமே முடியாது. வேணும்னா உனக்கு பறக்கிற கிளிய கொடுக்கறேன், வளர்த்துக்கோ. அப்படி குகைக்கு வெளியே வலைய போட்டு உள்ள வந்துட்டா. உனக்கு தான் மாய மந்திரம் தெரியும் இல்லையா? அழகா பேசுற ஒரு கிளியை எனக்கு உருவாக்கி கொடு. நான் ஒன்னும் மந்திரக்காரி கிடையாது. என் புருஷன் பெரிய மந்திரவாதி. அவரால சில வித்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். காலையில் ஆகும்போது வச்ச வலையில ஒரு கிளி மாட்டிக்கிச்சு. உடனே அத சாத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து அந்த கிளிய தேவஜா கிட்ட கொடுத்தா. பாவம், தனியா யாரும் இல்லாம இருந்த தேவஜாவுக்கு கிளி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுகிட்ட கதை கதையா பேசிக்கிட்டு இருந்தா. இந்த கிழவி சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த கோடு மறைஞ்சு போயிடும். அப்ப நான் தப்பிக்கவும் முடியும். தேவஜாவை தேடி மலமலையா போய்கிட்டு இருந்த விஜய்க்கு அவளுக்கான அடையாளங்கள் எதுவுமே கிடைக்கல. இந்த பக்கம் தீவுல தேவஜா கிளிக்கு லல்லின்னு பேரு வச்சு எப்பவுமே அந்த சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொன்னதுனால கிளிக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வரும். இந்த கிழவி சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும். சுஷு, அவ கேட்டா 2 பேரையுமே கொன்னுடுவா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மந்திரத்தால ஒரு ஆள் பயன்படுத்தின துணியால அஞ்சனத்தை போட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை எப்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரின்னு சொல்லி பானு தனியா தேவஜா பயன்படுத்துற துணி எடுத்துக்கிட்டு அந்த மந்திரவாதிய தேடி போனா. அப்படி தேடி போகும்போது மதிலால இருக்கிற மந்திரவாதி பாட்டிய பத்தி கேள்விப்பட்டு அங்க போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னா. பாட்டி, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல. என் தங்கச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. மந்திரவாதி பாட்டி தேவஜா பயன்படுத்துற துணியை கோலத்துல போட்டு அப்படி அஞ்சனை போட்டு பார்த்தப்போ தேவஜா தனியா இருக்கிறது தெரிஞ்சது. அவளை தேட சொல்லி 2 ஆண்மக்கள் இருக்கிற மிருகங்களை மந்திரவாதி பாட்டி அனுப்பி வச்சாங்க. ஆனா அதுங்க 2ம் நிஷிதி கடல் இருக்கிற கரை வரைக்கும் போய் திரும்ப வந்துருச்சுங்க. உன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு மனுஷங்களால போக முடியாது. கடலை தாண்டி போகணும். நான் என்னோட புள்ளைய அனுப்புறேன். நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு லோக்கியை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. லோக்கி உடனே பறந்துக்கிட்டே தேவஜாவை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்புனா. அங்க மறுபடியும் தேவஜா அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் சாப்பாடு கொண்டு வந்த சாத்ரிகா கிட்ட, என்ன மாதிரி என் கிளியும் தனியா இருக்கணுமா? பாவம், அதுவும் ஏங்குது. அதுக்கு ஒரு துணை வேணாமா? அதுக்கு துணையை கொடு, இல்லைன்னா எதுவும் சாப்பிடாம செத்து போயிடுவேன். புது கல்யாண பொண்ணு மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க. சரி இரு, கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு வலைய போட்டு வச்சா. இந்த கிழவி சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும். இந்த கிழவி சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும். இந்த கிழவி சாத்திரிக்கா செத்தா நல்லா இருக்கும். ஐயோ, அது கேட்டா உன்னை கொன்னுடும். அடுத்த நாள் போட்ட வலையில மறுபடியும் ஒரு கிளி மாட்டுச்சு. அதையும் சாத்ரிகா உள்ள கொண்டு வந்தா. மதிய நேரம் ஆகும்போது எப்பவும் போலவே பறவைங்களுக்கு கொய்யா பழத்தையும் தேவஜாவுக்கு சாப்பாட்டையும் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தா சாத்ரிகா. சாத்ரிகாவை பார்த்ததுமே லல்லி கிளி, இந்த கிழவி சாத்ரிகா செத்தா நல்லா இருக்கும், ததாஸ்து. அது ததாஸ்துன்னு சொன்ன உடனே சாத்ரிகாவோட இதயம் வேகமா துடிச்சு அங்கே விழுந்து அவ செத்து போயிட்டா. உடனே அவளுடைய அந்த கோடு மறைஞ்ச உடனே அங்கிருந்து தப்பிக்கலான்னு தேவஜா வெளியே போனா. அங்க இன்னொரு ரக்ஷா கவச்சம் இருந்துச்சு. அதை தாண்டி அவளால போக முடியல. இப்ப மறுபடியும் உள்ள மாட்டிக்கிட்டா சாப்பிட எதுவும் இல்ல. சாத்ரிகா கொண்டு வந்த பழங்களை மட்டும் கிளிங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவ தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தா. பானையில இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு நாட்களையும் அவ எண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராம, இங்க இருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு யாராவது வந்தா நல்லா இருக்கும், ததாஸ்து. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் விஜய் தேவஜாவை தேடி தேடி ரொம்பவே சோர்வடைஞ்சு காட்டுல ஒரு இடத்துல படுத்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப மரக்கிளையில ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சு மரத்துல ஏறி அதை எடுத்தான். அது தங்க கொலுசு. அது உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது தேவஜாவுடைய கொலுசு. அப்படின்னா இங்க தேடினா தேவஜா எங்க இருக்கான்னு தெரியும் போல. அப்படி அவன் அந்த குதிரையை ஏற போகும்போது அந்த பக்கமா பூமி வந்தா.
இவ்வளவு அமைதியான காட்டுல நீ தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இந்த மரக்குதிரை? பூமி கிட்ட அவன் யாரு, என்ன, எதுக்கு வந்தான் அப்படிங்கறது எல்லாத்தையும் விவரமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க சாதாரணமான பொண்ணு இல்ல, எனக்கு உதவி பண்ணுங்க. விஜய் கிட்ட தேவஜா கொலுசை வாங்கி பார்த்து, பாதாள கிரந்தமே, இந்த கொலுசு சம்பந்தப்பட்ட பொண்ணு எங்க இருக்கான்னு வழியை காட்டு. இந்த கொலுசு தேவஜா அப்படிங்கிற பொண்ணுடையது. சாத்ரிகா அப்படிங்கிற ஒரு கிழவி அவளை அசுரேந்திர தீவுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா. வாங்க, உங்களுக்கு நான் வழி காட்டுறேன். அப்படி பாதாள கிரந்தம் காட்டின வழியில 2 பேரும் குதிரையில ஏறி உக்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாகலங்கத்தை தாண்டும் போது சர்ப்பங்கள் வந்து அவங்கள சுத்தி பிடிச்சிருச்சு. அவங்க அந்த பாம்பு பள்ளத்துல விழுந்துட்டாங்க. அந்த நேரத்துல லோக்கி திடீர்னு அங்க வந்தான். பின்னாடியே அந்த கொள்ளு பேயும் வந்துச்சு. அவங்க அந்த பாம்பு கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தினாங்க. லோக்கி பூமியை தூக்கிக்கிட்டு பறந்துகிட்டு இருந்தான். விஜய் அந்த மரக்குதிரையில ஏறி பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான். பின்னாடியே யாருக்கும் தெரியாம கொள்ளுப்பேயும் பறந்து வந்துகிட்டு இருக்கு. குட்டிச்சத்தா, நீ என்ன பண்ற? நீதானே இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணை வையின்னு சொன்ன. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அது அது அவ பேசினாலும் கேட்காது, உனக்கு தெரிய மாட்டான். லோக்கி பூமி தேடிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தங்களுக்காக தானே தெரிஞ்சு. சுலுக்க சவாரி பேய் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு தெரியுமா தேவஜா எங்க இருக்கான்னு? என் பாதாள கிரந்தத்துக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. தேவஜா எங்க இருக்குன்றது அது சொல்லுச்சு. அப்படி பாதாள கிரந்தம் சொன்ன வழியில போய்கிட்டு இருந்தப்போ அக்னி கடல்ல போய் சேர்ந்தாங்க. பயங்கரமான ராட்சச கலைஞங்க இவங்க மேல தாக்குதல் நடந்துச்சுங்க. எப்படியோ தப்பிச்சு கடைசியில அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தீவுக்கும் வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் அசுரேந்திர தீவுக்கு வந்து சேர்ந்து குகைக்குள்ள போக பார்த்தாங்க. ஆனா ஏதோ ஒரு வழியும் அவங்கள தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி மந்திரத்தை சொல்லி உள்ள போக பார்த்தான். ஆனா போக முடியாம எதிரி வந்து விழுந்துட்டான். கா கோ கோரக காப்ரகா பிராபோ கோரக பீக்கர கராக்கா ஜா ஜோ ஜோரக ஜராக ஜாகிரகா மா மிருக மிருத்யு மரணகாரகா. ஆனா பூமியோட மந்திரம் கூட ஒண்ணுமே பண்ண முடியல. இது ரொம்ப சக்தியுள்ள ரக்ஷாபலியம் போல இருக்கு. இத பத்தி ஏன் பாதாள கிரந்தத்துக்கிட்டே நான் கேக்குறேன். பாதாள கிரந்தமே, என்ன வளையம் இது? இது இங்க இருந்து அகற்ற முடியாதா? இது பிடுஷா மந்திரவாதி உருவாக்குன வளையம். இந்த வளையத்தை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. யாராவது ஒரு மனிதன் மனசார அதுக்கு பலியாகணும். இல்லைனா இந்த வளையத்தை உருவாக்குனவனே வந்து மந்திரத்தை சொல்லி வளையத்தை வெளியே எடுக்கணும். அதை கேட்டு வருத்தமா, இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்ல, இது உருவாக்குன சாத்ரிகா இறந்து போய் 1 வாரம் ஆச்சு. சாப்பாடு இல்லாம உள்ள தேவஜா சாகுற நிலைமையில இருக்கா. பாதாள கிரந்தம் சொன்னதை எல்லாத்தையுமே லோக்கி கிட்டையும் விஜய் கிட்டையும் பூமி சொன்னான். ஐயோ, தேவஜா துடிச்சுக்கிட்டே இருக்காளா? அவளை பார்க்காம இருந்தாலும் அவ அண்ணாவுக்கு வாக்கு கொடுக்கும் போதே அவ என்னோட பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். அவளுக்காக நான் பலியாகிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி விஜய் அந்த வளையத்து மேல அவனுடைய 2 கையை வச்ச உடனே வளையம் மறைஞ்சு போய் அவன் தலை வெட்டி தூரமா போய் விழுந்துச்சு. பாவம், விஜய் செஞ்ச தியாகத்தை பார்த்து பூமி லோக்கியோட கண்ணுல கண்ணீரே வந்துச்சு. உள்ள போய் பார்த்தப்போ ரொம்பவே சோர்வா இருந்த தேவஜா பக்கத்துல அழுகி போன சாத்ரிகாவோட பிணம். தேவஜாவுக்கு சாப்பிட பழத்தை கொண்டு வந்து கொடுத்தான் லோக்கி.
கொஞ்ச நேரத்துல தேவஜா சரியானா. நடந்த எல்லாத்தையுமே சொன்னா பூமி. உன்னை பார்த்ததே இல்லைனாலும் விஜய் உனக்காக பலியாயிட்டான் பாவம். விஜயோட உடம்ப பார்த்து அழுதுகிட்டு இருந்தா தேவஜா. ஐயோ கடவுளே, எனக்காக உன் உயிரை தியாகம் பண்ணியா? நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாதே. விஜய் நீ உயிரோட இருந்தா நிச்சயமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். தத்தாஸ்து. கிளி தத்தாஸ்துன்னு சொன்ன உடனே அவனோட தலை உடம்போட ஒட்டி விஜய் உயிரோட எழுந்துச்சு நின்னா. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, விஜய் பழிச்சிட்டான். தேவஜா, உண்மையில நீ அதிர்ஷ்டம் பண்ணவ. கதவு திறந்து அந்த 2 கிளிகளையும் பறக்க விட்டாங்க. அந்த 2 கிளியும் காத்துல பறந்து போச்சு. தேவஜாவை தூக்கிக்கிட்டு குதிரையில உட்காந்து ஹிரணிபுரத்துக்கு கிளம்புனா விஜய். அவங்க பின்னாடியே லோக்கி, பூமி, அப்புறம் அந்த குள்ள பேயும் வந்துகிட்டு இருந்தாங்க. மந்திரவாதி பாட்டியும் ஹிரணிபுரத்தை வந்து சேர்ந்தாங்க. ஆனா ஹிரணிபுரத்துல இறங்கின உடனேயே மோகனும் ராஜேஷும் சண்டை போட்டாங்க. தேவஜாவை கொடுத்து கட்டி வெயின்னு. என் புத்திசாலித்தனத்தால தான் தேவஜாவை காப்பாத்தினோம். அதனால எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவீங்க. என் காசுல அந்த குதிரையை நான் வாங்கலன்னா தேவஜாவை காப்பாத்திருக்கவே முடியாது. அதனால தேவஜாவை எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவீங்க. வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்தா எல்லாத்துக்கும் சரியா போகாது. அறிவாளித்தனமும் அதுக்கு பத்தாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோட இறங்கி அதுக்கான வேலையை பார்க்கணும். அது விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவன் பார்க்காத ஒரு பொண்ணுக்காக அவன் உயிரை கொடுக்க முன் வந்தானே, அப்படின்னு தேவஜாவை விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதுக்கு எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கும் தேவஜாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் மதுராவுக்கு கிளம்புனாங்க. பூமியும் மந்திரவாதி பாட்டி கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கே போனா. என்ன பொண்ணு, மறுபடியும் என்ன வச்சு என்ன பண்ண பாக்குற? இந்த தடவை என் சாவு உன் கையில தானா? எங்க அம்மாவை கொன்ன உன்ன நான் கொல்லாம சும்மா இருப்பேனா? உங்க அம்மாவை நான் கொன்னனா? யாரு பார்த்தது? பாதல கிரந்தமே சொல்லு. எங்க அம்மா சாவுக்கு யார் காரணம்? மந்திரவாதி பாட்டி கொன்னாங்கன்னு உங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்க அம்மாவை கொன்னது மந்திரவாதி பாட்டி கிடையாது. அப்படின்னா யார் கொன்னது? எங்க அம்மாவோட ஆன்மாவை பார்க்க நான் என்ன பண்ணணும்? உங்க அம்மாவை கொன்னது அப்பு. அவன் எப்பவோ செத்து போயிட்டான். உங்க அம்மாவோட ஆன்மா அகம்ய லோகத்துல இருக்கு. அந்த லோகத்துல இருந்து ஆன்மாவை வெளியே கொண்டு வர யாராலையும் முடியாது. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன விடுதலை பண்ணு. அப்ப உங்க அம்மாவோட ஆன்மா அவங்க கடைசி ஆசை என்ன, அவங்க எதுக்காக செத்து போனாங்க, அவங்களே வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க. உன் விடுதலைக்கும் எங்க அம்மாவோட ஆன்மாவுக்கும் சம்மந்தம் என்ன? பாதாளங்கிட்ட இருக்கிற சக்திகள்ல அகம்ய லோகத்து யக்ஷினி சக்திகளும் இருக்கு. அந்த யக்ஷினில ஒருத்தி தான் நான் ஒரு யக்ஷினி. என்ன விடுதலை பண்ணி என்னுடைய லோகத்துக்கு அனுப்பி வச்சேன்னா உங்க அம்மாவோட ஆன்மா உன்கிட்ட வந்து பேசுற மாதிரி நான் பண்றேன். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பாதாள கிரந்தமே, உன்னை நான் விடுதலை பண்றேன். ஆனா அதுக்கு பதிலாக எங்க அம்மாவோட ஆன்மாவை காட்டு அப்படின்னு சொல்லு. ஆனா முதல்ல சொல்றேன், உங்க அம்மாவோட ஆன்மாவை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதுவும் சில நொடிகள் மட்டும்தான். பூமி சரி அப்படின்னு பாதாள கிரந்தம் சொன்னதை சொன்னப்போ அந்த கிரந்தம் கையை விட்டு வெளியில வந்துருச்சு. பக்கத்துல இருந்த நெருப்புல போய் விழுந்துருச்சு. கா கோ கோரக காப்ரகா பா போ போரக பீக்கர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்யு மரணகாரகா. மந்திரம் சொன்ன உடனே நெருப்புல இருந்து யக்ஷினி அங்க வந்து அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. உடனே அந்த நெருப்புல இருந்து பூமியோட அம்மாவோட ஆன்மா வந்து, உங்க அப்பா சாவுக்கு மந்திரவாதி பாட்டி தான் காரணம்னு நினைச்சு நான் ஜண்டாவை பயன்படுத்தினேன். செய்வன செய்யப்பட்ட கடைசி நாள் அது 9வது நாள் அப்படிங்கிறதுனால பாட்டியோட மரபு முழுக்குள்ள இருந்த ஜண்டா வெளியில வந்து மந்திரவாதி பாட்டி உடம்புக்குள்ள போக பார்த்தப்போ வேதாள சித்தி பொருந்தின பாட்டிக்குள்ள அதால போக முடியல. அதனால செய்வனையை செஞ்ச எனக்குள்ளேயே வந்து புகுந்துருச்சு. ஜண்டாவோட சக்தி எனக்குள்ள வந்த உடனே வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தனா. பாட்டி உடம்புல எரியுது. இப்படி 9 மணி நேரம் இந்த வலியை தாங்கிக்கிட்டு என்னால இருக்க முடியாது. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பூனை பேயோட உதவியால ஜமரிக்கா நெருப்போட அங்க வந்தான். மந்திரவாதி பாட்டி அந்த தீப்பந்தத்தை கோலத்துல போட்டு அத முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா சண்டாவை எழுப்பி யாரு மேல சூரியத்தை பண்றாங்களோ அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலன்னா சண்டாவை யார் எழுப்பினாங்களோ அவங்க மேல பூந்து நரகத்தை காட்டி கொல்லுவா. அவனை தடுக்கிறது யாராலையும் முடியாது. நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி சொல்லி வேதாளம் மறைஞ்சு போச்சு. நான் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தேன். என்ன கொன்னுடு பாட்டி, என்ன கொன்னுடு.
இந்த வலியை என்னால தாங்க முடியல, என்ன கொன்னுடுங்க பாட்டி. வேற வழி இல்லாம பாட்டி கடைசியில் என்ன கொன்னுட்டாங்க. அப்போ நான் ஆன்மாவை மாறி நான் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாட்டி. நான் உயிரோடு இருந்திருந்தா உங்க கூட சேர்ந்து நானும் ஜனங்களுக்கு நிறைய உதவியை செஞ்சிருப்பேன். என்னுடைய கடைசி ஆசை ஒண்ணுதான், என் பொண்ணு பூமிக்காவை உன் பிள்ளைக்கு கொடுத்து கட்டி வையி. ஜண்டா என்ன அனந்த கர்ப்பத்துல கலந்துடுவான், என்னுடைய ஆன்மாவையும் அவன் முழுங்கிடுவான். நான் அகம்ய லோகத்துக்கு போயிடுவேன், என்னால இனிமே இங்க வர முடியாது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி நான் கடைசியா பாட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டது என் பொண்ணை உங்க பிள்ளைக்கு கொடுத்து கட்டி வைங்க அப்படின்னு தான். அப்படின்னு சொல்லி அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. இப்படி நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பூமி அவ இதுவரைக்கும் பண்ணது தப்ப தெரிஞ்சுக்கிட்டு உடனே பாட்டியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் ஜமரி முன்னாடி லோகிக்கும் பூமிக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. அஞ்சன தர்ப்பணத்துல பக்த விரோதியான பாதாள சக்திக்கு வேதாள சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கணத்த மந்திரம் மந்திர பாட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும்.